அனைவருக்குமே வணக்கம். அஷ்டமி நாட்கள் வருது. இந்த அஷ்டமி நாள்ல எப்படி பைரவருக்கு இந்த அஷ்டமி நாள்ல நம்ம விரதம் இருக்கணும். அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போறோம். முதல்ல அஷ்டமி விரதம். அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவருக்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படும். இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கட்டும், தடைகள், துன்பங்கள், எதிர்மறை சக்திகளை விலக்கி பாதுகாப்பும் தெளிவும் தரும் என்று ஆன்மீக நூல்களால், அது மட்டும் இல்லாம பல பெரிய பெரிய நிபுணர்களாலும் இது உணரப்படுகிறது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க விரதத்தை அஷ்டமி நாள்ல எப்படி கடைபிடிக்கீங்க அப்படிங்கிறத முழுமைக்கும் பார்க்கலாம். இந்த ஒரு நேரத்துல அஷ்டமி விரதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், முதல் முறையாக செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கும். அஷ்டமி நாள்ல நீங்க எப்பதான் இந்த முதல் முறையா இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு விரதத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். அதே மாதிரி இந்த கருத்து மிகவும் எளிமையாகத்தான் இருக்கும், உங்களுக்கு எளிமையாகவே புரியும். விரதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முந்தைய நாளுக்கு இரவு, இந்த ஒரு நாள்ல அஷ்டமி அப்படின்னா நேற்று இரவே நீங்க இதை செஞ்சிருக்கணும். முந்தைய நாள் இரவே மனதில ஒரு உறுதியை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை அஷ்டமி, கால பைரவரை அருளை பெற நான் விரதம் இருக்கப் போகிறேன். இதனால இந்த ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கணும். அதனால இரவுல அசைவ உணவை நீங்க தவிர்க்கணும். சாத்தியமானால் லேசான உணவை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மனதை அமைதியாக வைத்து கொண்டு தூங்க வேண்டும். இரவு நேரங்கள்ல ஒரு நாளைக்கு முன்பாக இதை நீங்க செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு முன்பாகவே இருந்து அசைவ உணவுகளை நீங்க தவிர்த்துக்கிடணும். முடிந்தால் தீய சொற்களையும் பேசுவதையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அந்த அஷ்டமி நாள் வந்தவுடனே அந்த ஒரு நாள் காலையில நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், அதிகாலையில எழுந்து குளிக்கணும். சுத்தபத்தமா உடையை அணிந்து கொள்ளணும். பூஜை இடத்தை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளணும். மண் இல்லைன்னா பித்தளை விளக்குல எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க ஏற்றுவது மிகவும் சிறப்பு. விளக்கேற்றும் பொழுது மனதில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் கூறி, காலபைரவரோட படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க ஏத்தலாம். ஏத்திட்டு சில நிமிடங்கள் அமைதியா கண்களை மூடிட்டு பைரவரை மனதில் நினைத்து கொண்டு இருங்க. விரதம் அப்படின்னா என்ன, விரதம் என்றால் என்ன உறவுகளை நம்ம முறைப்படி எடுக்கணும். முதல் முறையாக விரதம் இருப்பவங்க மிக கடுமையாக செய்ய வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. முறையா பண்ணும் பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க பண்ணினாலே போதுமானது. நீங்க பின்பற்றக்கூடிய எளிய முறைகள்: முழு நாள் உண்ணாமல் இருப்பது உடல் சக்தி உள்ளவர்கள் செய்யலாம். உங்களால் ஒரு 2 முறையாவது நீங்க உண்ணாம இருக்கணும். ஒரு முறை மட்டும் சாப்பிட்டு ஏதாவது 2 முறைகள் நீங்க இந்த அஷ்டமி நாள்ல விரதம் இருந்தீங்கன்னா மிகவும் நல்லது. அப்படியே உங்களால இருக்க முடியாது அப்படின்னு கூறுபவங்க பால், பழம், தேன், நீர் மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகவும் நல்லது. அதே மாதிரி ஒரு நேரம் மட்டும் பல உணவுகளை, பழத்தையே நீங்க உணவாக எடுத்துக்கொள்வதும் மிக நல்லது. உப்பு, காரம் தவிர்த்த உணவுகளை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது பெரிய அளவுல அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா கூறணும் அப்படின்னா உடலை உங்களுடைய உடலை வதப்படுத்தி தான் நீங்க விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனதை தூய்மைப்படுத்தி இருந்தாலே அதுக்கு பேரு விரதம் தான். எனவே நீங்க விரதம் 3 நேரம் சாப்பிடாம இருந்தா இருக்கணும் கிடையாது. சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு கூறுபவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். நான் அசைவத்தை நீங்க தவிர்த்து முழுமைக்கும் பைரவரை நினைத்து நீங்க இருந்தாலே போதுமானது. விரதத்தும் போது நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள்னு சில இருக்கு. காலை அல்லது மாலை நேரங்கள்ல ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிடம் நீங்க ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க காலபைரவருக்கு கூறணும். ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறைகள் நீங்க கூறலாம். இல்லைன்னா காலபைரவருக்குன்னு கூறப்படக்கூடிய காலபைரவரோட காயத்ரி மந்திரம், ஓம் பைரவாய வித்மகை காலபைரவாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறைகள் கூறலாம். இப்படி கூறியும் நீங்க அந்த ஒரு நாளை ஆரம்பிக்கலாம். இது காலையிலயோ மாலையிலோ ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிடங்கள் வரை காலபைரவருக்காண்டி இந்த அஷ்டமி நாள்ல நீங்க ஒதுக்கி கூறினாலே போதுமானது. இதுல உங்களுடைய மனதில் உங்களோட பிரச்சனைகள் பைரவரிடம் நீங்க சமர்ப்பிக்கணும். பயம், கடன், குழப்பம், தடைகள், மனசுமை, இது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது இதிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவார். விரதம் முடிக்கும் போது விரதம் முடிக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. இதை மாலை அல்லது இரவு நேரத்துல முடிப்பாங்க. மாலை நேரத்துல மீண்டும் விளக்க நீங்க ஏற்றணும். பைரவருக்கு பூ, வெற்றிலை, எலுமிச்சை, அகத்திக்கீரை போன்றவற்றை நீங்க சமர்ப்பிக்கணும். இதுக்கு பின்னாடி சாதாரணமான உணவை நீங்க எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிப்பது மிகவும் சிறப்பு. உணவு எடுத்துக்கொள்ளும் முன் மனசுல இந்த விரதம் பைரவருக்கு உகந்ததாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூறிட்டு நீங்க விரதத்தை எடுத்துக்கொள்ளணும். முக்கியமான ஆன்மீக ரகசியம் அப்படின்னா, அஷ்டமி விரதத்தின் சக்தி ஒரு நாளில் அல்ல, தொடர்ச்சியில் இருக்கிறது. மாதம் தோறும் வரும் அஷ்டமியில இந்த ஒரு விரதத்தை நீங்க கடைபிடிங்க. 3 மாதம், 6 மாதம், 12 மாதம் என்று தொடர்ந்தால்
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வட்டம் உங்களை சுற்றி வரும். நாம் தனியாக இல்லை, நமக்குன்னு ஒரு சக்தி நம்மளை நம்ம கூடயே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க உணர்வீங்க. அஷ்டமி விரதம் அப்படிங்கிறது உடலை சோதிப்பது அல்ல, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. இந்த அஷ்டமியில் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய விரதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஒரு மாற்றமானது ஒரு மாதத்திலே விடாது. மாதம் வருகின்ற அஷ்டமி நாட்கள்ல நீங்க அந்த ஒரு விரதத்தை நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பா இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்க்க சொல்லி அவர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து இந்த ஒரு விரதத்தை அவங்களையும் கடைபிடிக்க சொல்லுங்க. இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.